ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பேச போறோம்னா வந்து அமைதி. லிசன். லிசன் பிஃபோர் யூ ஸ்பீக். நம்ம வந்து கேட்டு நல்லா கேட்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம பேசணும். ஆப்போசிட் பர்சன் நம்ம முன்னாடி யார் இருக்காங்க அவங்கள முதல்ல வந்து நம்ம நல்லா பேச விட்டுடணும். அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க பேசுறதுக்கு. அப்ப நம்ம பொறுமையா இருந்து கேட்கணும். இதை பத்தி தான் நான் பேச போறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னே எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து எப்பப்ப நான் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம், பேசலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் இருக்கும். ரொம்ப விஷயம் படி சம்பந்தமா இருக்கும், இல்ல ஒரு பண சம்பந்தமா விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துல வந்து நம்ம ஒருத்தவங்களை வந்து பேசுவோம். நம்ம பேசுறதுக்கு போவோம், மீட்டிங் பண்ணிட்டு. அப்போ வந்து அவங்க வந்து பேசுவாங்கல்ல, அப்போ வந்து நம்ம வந்து கவனமா கேட்கணும். ஒரு ஒரு பாயிண்ட், வேர்ட், சென்டென்ஸ்ல ரொம்ப நுணுக்கமா கேட்கணும். அப்போ கேட்கும்போது என்ன வந்து நம்ம வந்து அது வந்து பேசக்கூடாது. நடுவில் வந்து குறுக்க பேசக்கூடாது. பொறுமையா கேட்கணும். கேட்டுட்டு அப்புறம் வந்து அவங்க கேட்பாங்க, டூ ஹவ் எனி கொஸ்டின், இதை பத்தி உனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு, உன்னுடைய வந்து என்ன ஒரு கேள்வி இருக்குன்னு கேட்பாங்கல்ல. அப்போ நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பேசணும். இப்போ பாசிபிள் வந்து இப்ப நீங்க வந்து ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா, அப்போ வந்து ஒரு நோட் புக், இது மாதிரி ஒரு நோட் புக் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பேன் நான். இது வந்து நோட் புக் இது. இங்க பாருங்க, இதை நான் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறது முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் நான். ஸோ இது மாதிரி ஒரு நோட் புக் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். அதுல வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும். பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன கேட்கணும், அது வந்து நம்மளுக்கு என்ன டவுட் இருக்குது, அது கிளாரிஃபிகேஷன் வேணும், அது வந்து பொறுமையாக வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்ச பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, டூ யூ ஹவ் எனி கொஸ்டின் டு கிளாரிஃபைன்னு. அப்போ வந்து ஒன்று வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்ன வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து அதை டிராஃப்ட் பண்ணி மேல் அனுப்புறது ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ நம்ம வந்து பாயிண்ட் வந்து வெரி கிளவரா ரொம்ப நோட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம குழந்தைகள் இருக்காங்க. அவங்க ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, வருவாங்க. இல்ல நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஹஸ்பண்ட் வருவாங்க. அவங்க ஆஃபீஸ்ல வந்து பலவிதமான போராட்டம், பிரச்சனை இருக்கும். ஒரு நல்லது, கெட்டது, ஒரு பாலிடிக்ஸ். பசங்களுக்கும் அப்படிதான். இப்ப வந்து காலேஜ்ல எல்லாம் வந்து நிறைய தப்பு தப்பா ஏதாவது நடக்கும். இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கும். ஏதோ இருக்கும். அவங்க வந்து நம்மள பேச வருவாங்க பாரு. அப்ப வந்து அவங்களை வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, மம்மி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அப்படின்னு சொன்னால நம்ம வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம் பாரு. அப்ப வந்து நம்ம வந்து ஓகே ஓகே அப்புறம் பேசலாம், அப்படி சொல்லவே கூடாது. அப்ப சொல்ல வந்து அப்படி சொன்னா என்னத்தமா ஆகும் தெரியுமா? அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஓகே, மம்மி ரொம்ப பிஸியா இருக்காங்க, டேடி ரொம்ப பிஸியா இருக்காங்க, தம்பி ரொம்ப பிஸியா இருக்கு, நம்ம அவன்கிட்ட எதுக்கு பேசணும், சரிங்க. அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வந்து பெரிய ஒரு டிப்ரெஷன் லெவல்ல போயிடுவாங்க. அது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க நம்ம முன்னாடி ஒரு கஷ்டப்படுறத வந்து நம்மளால பார்க்க முடியாது. நம்ம வந்து பொறுமையா நம்ம வேலையை வந்து சரிப்பா ஒரு 5 நிமிஷம் கொடு, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் கேட்கறேன். இந்த வேலையை பட்டு முடிச்சிடுறேன். அதுக்கு உட்காந்து நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம், அப்படி ஒண்ணு சொல்லணும். இல்ல இந்த வேலையை வந்து ஒதுக்கிட்ட, சரிப்பா வா உட்காந்து பேசு, என்ன பிரச்சனை உனக்கு, அப்படி பொறுமையா கேட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கும். சரி, அம்மா அப்படி சொன்னாங்க, அப்பா அப்படி சொன்னாங்க, நம்ம இதை பத்தி கேட்டு இதை பத்தி வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் நம்ம கொடுக்க முடியும். அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பேச வரேன்னா வந்து, இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம். நம்ம இப்போ முக்கியமான முடிவு, அது வந்து ஒன் டைம் முடிவு இல்லை, ஒரு லைஃப் லாங் முடிவு. அது அந்த முடிவு எடுக்கும் போது கூட இல்லை, நம்ம வந்து ஹஸ்பண்ட், குழந்தைகள் வச்சு உட்காந்து பேசணும். அது இப்போ வந்து உங்க வீட்டுல வந்து பெரிய பசங்க இருப்பாங்க. ஆஃப்டர் 18 அவங்க வந்து மெச்சூர்டு. அவங்க வந்து நம்ம வந்து குழந்தைன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைக்கணும். நம்ம குழந்தை நினைச்சு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது வந்து, சரி அம்மா தான் இருக்காங்களா, அம்மா பாத்துக்குருவாங்க அப்படின்னு இல்லை. ஆஃப்டர் 18 குழந்தைங்க ஒரு மெச்சூரிட்டி வருது. அவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும். அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. அப்ப வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, சரி இப்ப நம்ம வந்து லஞ்ச் பண்ண போறோம் 1 to 2, இதுக்கப்புறம் வந்து நம்ம உட்காந்து பேசணும். 2 மணில இருந்து ஒரு 2:30 மணி, ½ hour, ஒன்லி ஜஸ்ட் ½ hour உட்காந்து நம்ம பேசலாம். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம்னு உட்காந்து பேசணும். அப்ப பேசும்போது கூட வந்து எல்லாரும் சொல்லணும், இப்ப நான் உனக்கு சொல்றேன், அதை பத்தி வந்து பிளஸ்ஸா இல்ல மைனஸா உன்னுடைய சஜஷன் எனக்கு கொடு. ஸோ வி கேன் கம் டு த கன்க்ளூஷன் எண்ட் ஆஃப் த டே. இப்ப சப்போஸ் இப்ப சண்டே இருக்குல்ல, நம்ம மத்தியானம் உட்காந்து எல்லாரும் வீட்டுல இருக்காங்களா, எல்லாரும் லீவு. அப்போ வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து மத்தியானம் உட்காந்து பேசணும். பேசிட்டு வந்து நம்ம வந்து ஓகே,
இதை பத்தி ஒன்று சஜஷன் என்ன வந்து நான் வந்து சாயந்தரம் ஈவினிங் ஆஃப்டர் டின்னர் வந்து நம்ம வந்து உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கேப் இருக்கு பாரு, மத்தியானம் ஒரு ஒரு 2:30 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 8:30 வரை. அந்த கேப்ல வந்து நம்மளுக்கு வந்து பலவிதமான சிந்தனைகள், ஒரு என்ன சொல்ல, நமக்குள்ள ஒரு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்க பாரு, நம்ம மனசாட்சி நம்மளுக்கு பேச வைக்கும். சரி, இது செஞ்சா நல்லது, இது செஞ்சா தப்பு, இது நம்ம இப்படி போகணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். ஐடியா அது நம்மளுக்கு பேச வைக்கும். அப்போ வந்து நம்ம வந்து சாயந்தரம் உட்காந்து, சரி நான் இப்படி எடுத்திருக்கேன், இதை நீ என்ன சொல்ற அப்படின்னு 4 பேரும் உட்காந்து, நம்ம 4 பேரும் உட்காந்து உட்காந்து பேசினால்தான் அது ஒரு முடிவு கிடைக்கும். அது இல்லாத வந்து உடனே பட்டுன்னு சட்டுன்னு சரி இது ஓகே இது ஓகேன்னு சொன்னால அது வந்து கடைசியில் என்ன ஆகுது தெரியுமா, ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்காது. சரி நான் உட்காந்து இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசனை பண்ணிக்கலாம்ல, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்ல அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, மன கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து சிக்கா ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து எதுக்கும் ஒரு டைம் எடுத்துக்கணும். என்ன மாறி போகுது, கொஞ்சம் லேட் ஆக போகுது அவ்வளவுதான். நாளைக்கு செய்யற வேலை இல்லை 2 நாள் தள்ளி போக போகுது அவ்வளவுதான். உட்காந்து நிதானமா உட்காந்து முடிவெடுத்தல அது எல்லாத்தையும் 100% சக்சஸ் கிடைக்கும். இதை நீங்க எல்லாரும் உபயோகித்து பாருங்க உங்க லைஃப்ல. ரொம்ப என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில் நம்மளும் வந்து காப்பாத்துக்க முடியும். எந்த ஒரு கஷ்டத்துல போய் மாட்டிக்காம, எந்த ஒரு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் தடுமாறாம நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம இருக்க முடியும். அதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, சரி ஓகே நான் பேசிட்டேன், சரி நீ செய் அப்படி செய்யு சொன்னால லாஸ்ட்ல வந்து நம்ம தான் உட்காந்துக்கிட்டு அழுவ வேண்டியதா இருக்கும். அது எல்லாரும் தடுக்கிறதுக்கு we need to take a plenty of time to think and come to the conclusion. அந்த கன்க்ளூஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். சரி நான் நல்ல ஒரு முடிதான் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து எந்த ஒரு இதுலயும் மாட்டாம ரொம்ப ஹாப்பியா நம்ம வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து நம்ம செய்ய போற வேலையை வந்து நம்ம வந்து ஹாப்பியா வந்து முடிச்சுக்க முடியும். அது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, எல்லா விஷயத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சில பேர் வந்து நம்ம வந்து படப்படப்படன்னு சொல்லிட்டு ஓகே சரி இது கரெக்ட், இந்த பேப்பர் ப்ரோசஸ் பண்ணுங்க ஓகேன்னு சொல்லிட்டால அதுக்கப்புறம் வர ஒரு கஷ்டம், ஒரு விளைவுகள் எல்லாம் ரொம்ப 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 கடினமானது. அதுல இருந்து மீண்டு வரதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து 1008 மெயில் அனுப்பணும், 1008 ஃபோன் கால்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு சொல்லி புரிய வைக்கணும். இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், பொறுமை. பொறுமையா சைலண்டா இருந்து சரி 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா அந்த வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணல அதுல வந்து 100% வந்து சக்சஸ் கிடைக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாம, எந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாம நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியும். இது வந்து நான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப தெளிவா நான் வந்து யோசனை பண்ணி இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஏன்னா நடுவில் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் வீக்ல வந்து நான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், அதை வந்து திடீர்னு முடிவு எடுத்தேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதை பத்தி வந்து ஏதாவது சொல்ல முடியுமா, வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. அப்ப நான் அவங்களுக்கு வந்து நான் சொல்லி புரிய வச்சேன். நான் அப்ப நினைச்சு இதை பத்தி நம்ம வந்து வீடியோ போட்டா வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. ஸோ இப்ப நான் புது புது வீடியோ போடுறோம், அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். See you, bye. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. See you next video.